அம்மா வந்து வர கொண்டாந்து சோறு தான் கொடுப்பேன், இந்த பிள்ளைக்கு கொடுப்பேன், இந்த பசைக்கு வீடுகள் இருந்தாலும் தேடி தேடி கொடுப்பேன் அம்மா, தேடி தேடி கொடுப்பேன் அம்மா. அம்மாவுக்கு அம்மா வந்துருக்குறாங்க கூப்பிட்டு விடுவிடும் அம்மா. அம்மாவை வாகனத்தோட போயிட்டு அம்மாட்டு சொல்லி விடும் வரட்டுக்கு அம்மா இருங்கன்னு. ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு 16 ஆண்டுகள் கடக்கிறது. இன்றும் ஈழத்திலும் புலம்பெயர் தேசங்களும் இருக்கின்ற மக்கள் தங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை கோரி கனத்த இதயங்களோடு தங்களது ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். இன்று நாங்கள் இருப்பது முள்ளிவாய்க்கால் மண்ணில். முள்ளிவாய்க்கால் மண்ணில் தங்களினுடைய உயிர் நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் திரள் திரளாய் வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை உற்று நோக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. தமிழ் தேசிய பரப்பில் மக்கள் இன்னும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, இலங்கையினுடைய ஊடகவியலாளர்கள், சர்வதேச ஊடகவியலாளர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட ஊடகவியலாளர்களையும் இந்த இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இன அழிப்பினுடைய ஆவணப்படுத்தலாகவும் அமையும். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்பது தமிழரினுடைய உரிமைகளை நசுக்கி சிங்கள பேரினவாதம் எம்மை அழித்ததனுடைய ஒரு அடையாளமாகும். இன்றைய நாளில் இந்த இடத்தில் செலுத்தப்படுகின்ற அஞ்சலிகள், கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் எங்கள் உறவுகள் இந்த இடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் விருட்சமாகுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடுதான் இவை அனைத்தும் செய்யப்படுகிறது. வாக்களிப்பிலே சுதந்திர தமிழம் வேண்டுமா, உன்னுடைய பிச்சையை ஏற்றுக்கொள்ள போகிறார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். கட்சிகளோ தலைவர்களோ நாங்கள் யாரும் சொல்ல முடியாது. மக்கள் தீர்மானித்து எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பல்வேறு துறையிலே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவை மக்கள் தந்திருக்கிறார்கள். ஜேவிபி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஜேவிபியினுடைய மறைமுக உதவியோடு வெற்றி பெறுவதற்கு முயற்சிகள் நடக்கிறது. எங்களை தோற்கடித்தாலும் பல்வேறு துறையிலும் கனடாவில் அமைக்கப்பட்டது போன்ற ஒரு நினைவாலயத்தை நாங்கள் கட்டுவோம். இதே போல மாவீரர்களுடைய 50 அடி நினைவு தூதியையும் நாங்கள் கட்டி எழுப்புவோம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டார்கள் மக்களிடம் சென்று உண்டியல் குலுக்கியாவது நிதியை திரட்டி அன்பான மக்களுக்கு ஒரு வேண்டுதல். இங்கே இந்த ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் கொட்டகையிலே ஒரு மோட்டார் பைக் திறப்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த திறப்பின் உரிமையாளர் அதனை
இந்த காரியாலயத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். மீண்டும் ஒரு காரியத்திருக்கின்றோம். ஒரு மோட்டார் பைக் திறப்பு கீழிருந்து எடுக்கப்பட்டு இந்த காரியாலயத்திலே மறக்க முடியாதவர்களால் களமாடி விதையாகியவர்களுக்கு தீராத வலிக்கும் சுவந்தும் கொத்து கொத்தாக கொன்று வைக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைவீட்டு இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். சாப்பாடு கூட போட்டு வரேன். கடைசி வரையும் இல்லை, கடைசி வரை இல்லை, பிள்ளைய கார இல்லை.
மௌனிக்கு உமக்கான நீதி என மறுத்தபோது இனப்படுகொலை செய்யப்பட்டு இம்மண்ணில் மடிந்து போன என்கிற உறவுகளின் உயிர்களை நீதி மணிமொழிகள் இப்போது காற்றில் தருவோம். இப்போ உரை நடக்கும் ஒரே இதில் அதில் எடுக்கிறதுனா எடுக்க சொல்ல இந்த மண்ணுக்குள் தான் சந்தமா